பொதுவாகவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தலைவலி, கழுத்து வலி. எதனால் அப்படின்பதை பற்றி ஒரு ஆய்வு எடுத்தாங்களாம். பல மணி நேரங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறோமா, செல்லை அப்படியே குனிந்து பல மணி நேரம் நிறைய பேர் இருப்பாங்களே. நிறைய இடத்துல நீங்கள் எங்கே பார்த்தாலும் செல்லோடு தான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படியே குனிந்து ரீல்ஸ் பார்ப்பது, அதில் மணிக்கணக்காக. அதனால தான் நிறைய பேருக்கு கண்ணில் பிரச்சனை, கழுத்து பிரச்சனை, தலைவலிலாம் அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் டாக்டர்ஸ்லாம் சொல்கிறதுப்பா. எனக்கு ஒரு சிந்தை தான் இன்றைக்கி வந்தது. இங்கே கூட பாருங்கள், ஆலயத்தில் இருக்கீங்க, பூசைக்கு வந்திருக்கோம், ஆனால் பல பேர் தூங்கி கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் இதுவே ஒரு செல்ஃபோன் கொடுத்தா உங்ககிட்ட நீங்கள் ரீல்ஸ் பார்க்கும் போது எவ்வளோ ஆர்வம் காட்டுவீங்க. இதான் நான் இன்றைக்கி சொல்ல வருது. எப்படி என்னை நான் எதுக்கு எனக்கு எது முக்கியம், எதில் எனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் கடின உழைப்பாளி இருக்காங்கலாம். ஞாயிற்றுக்கிழமை கூட கடையை மூட மாட்டாங்க. ஏன்னா அவங்க உழைக்கணும், சம்பாதிக்கணும், பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அதெல்லாம் நிறைய பேர் உடல் நலத்தை கூட கண்டு கொள்வதில்லை. அப்போ எனக்கு ஒரு விஷயம் ஆர்வமாக இருந்தது அப்படின்னா அதில் நான் அதிகமான அக்கறை செலுத்துகிறேன். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்வது தான். இப்போ இங்கே உட்கார்ந்து கொண்டு எத்தனை பேர் இன்றைக்கி இந்த பூசையில் தூங்கியிருப்பீங்க. தூங்கியிருப்பதற்காகவே கூட ஆலயத்துக்கு வர கூட்டம் அதிகமாகி கொண்டு, அப்போ உங்களுக்கு இதில் கடமைக்காக வெறும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகணும். இதுவே நாளைக்கு காலையில் நீங்கள் ஒரு கல்லூரிக்கு போகணும், ஒரு வேலைக்கு போகணும், ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், வேறு ஏதாவது ஒரு ஆஃபீஸ் போகணும், வேறு ஏதாவது உங்களுக்கு காட்டுகிற அந்த பிஸ்னஸ், அதில் இருக்கிற ஒரு ஆர்வம் இதில் நமக்கு இல்லை அப்படின்னா, அப்போது எனக்கு எதில் ஆர்வம் இருக்கிறது? இதுதான் அழிவு. இதான் கடவுள் நம்ம கொடுக்குற ஒரு எச்சரிக்கை. இதை நான் சோம்பேறித்தனம் இதெல்லாம் வந்துடும்ல, நம்ம வாங்க பெரிய விஷயமா அப்படி நாமளே அதற்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்து கொண்டுருவேன். போவாங்க, என்ன பூசை, என்ன பெரிய விஷயமா. இது மாதிரி தான் நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட்லாம் போய் இன்றைக்கி நிறைய பேர் வாழ்வை தொலைத்து போனவர்கள், சோம்பி திருபவர்கள், வாழ்வை இழந்து போனவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அழிவு. அழிவு என்பது பெரிய அழிவு இல்லை. நான் என் வாழ்வை அழித்து கொள்கிறேன். கடவுள் எனக்கு நிறைய எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார், பல காரியங்கள். நான் நினைக்கிறேன் இன்றைக்கி இதை கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சிந்தையாக. இன்றைக்கி எனக்கு எதிலே ஆர்வம், அதில் நான் காட்ட ஆர்வம் ஆண்டவரில் அல்லது திருப்பலியில், இறை வார்த்தையில், குடும்ப ஜபத்தில் இன்றைக்கி நிறைய பேர் காட்டுவதே இல்லை. அவன் நிறைய நோய்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய சண்டைகள், நிறைய பிரிவுகளுக்கு எல்லாம் காரணமே என்னன்னா இதுதான்.